நல்லா படிச்சா போதுங்க. படிப்பு மாத்துற மாதிரி வேற எந்த விஷயமே நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணி நான் பார்த்தது இல்ல. நமக்குலாம் இந்த மாதிரி லைஃப் கிடைக்குமாடி? தண்ணி அடிக்கிறது லைஃப் அடி இல்ல இந்த மாதிரி ஃப்ரீடமா நல்லா படிச்சா ஃப்ரீடம் எல்லாம் தானே வரும். இந்த மாதிரி சண்டை சேர்த்து 1000 பேர் வருவாங்க. படிச்சவங்க மொத்தம் தான். இந்த மாதிரி படிச்சனால தானே இந்த சண்டே உலகத்துக்கு தெரியாம எத்தனை எங்களுக்கு எதனா ஆச்சுன்னா ஏன் ஆச்சுன்றத நீ தான் வெளில போய் சொல்லணும். திங்கிற பண்ணி மாதிரி என்ன அடிச்சு வரட்டினானுங்க. ஓடி ஒழிஞ்சு போயிட்டானா? அப்புறம் எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படிச்சேன். அன்னைக்கு என்ன அடக்கணும்னு நினைச்சவன்னா இன்னைக்கு ஐயா சாமின்னு கும்பிடுறான். நீ ரொம்ப நல்ல பையன். நீ ஆசைப்பட்டது மாதிரியே வாழ்க்கையில பெரிய ஆளா வருவ. நல்ல படி. இப்போதைக்கு என்னாலே தான் சொல்ல முடியும். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கலாம், பூவா இருந்தா பிடிக்கலாம். ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம். நீ அவங்களை எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா படி. நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் அவனுங்க நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம. மனுஷனை மனுஷன் மதிக்கிறதுக்கும் சமூக பிரச்சனை அணுகிறதுக்கும் இங்க வெறும் கல்வி மட்டும் பத்தாது. கல்வியோட சேர்ந்த சமூக அரசியலும் பகுத்தறியும் தன்மையும் தேவை. படிக்கலாமா?